கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும், அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுடைய ஆசைகள் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க ஆசைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உலகத்துக்குரியதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன குழந்தைகிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா, எனக்கு பிஸ்கட்ஸ் வேணும், சாக்லேட்ஸ் வேணும். கொஞ்சம் பெரிய பிள்ளைகிட்ட போனீங்கன்னா, எனக்கு வந்து ஃபோன் வேணும், நான் வீடியோஸ் பார்க்கணும், நான் வந்து கேம்ஸ் விளையாடணும். கொஞ்சம் பெரிய பசங்கள்ட்ட போனா, எனக்கு வந்து சைக்கிள் வேணும், எனக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸஸ் வேணும், மேக்கப் செட் வேணும், எனக்கு விளையாட டாய்ஸ் வேணும். கொஞ்சம் பெரிய டீன் பசங்கள்லாம் போயிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஐஃபோன்ஸ் வேணும், எனக்கு வந்து பைக் வேணும், கேடிஎம் பைக்ஸ் வேணும். ஒரு யூத்துக்கிட்ட போயிட்டீங்கன்னா, எனக்கு நல்ல வேலை வேணும், நிறைய லட்சக்கணக்கா சம்பாதிக்கிற வேலை வேணும். அதே மாரி திருமணம் ஆற போற பெண்கிட்டயோ, ஆண்கிட்ட கேட்டா, பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கா சம்பாதிக்கிற ஒரு ஒரு மகன் வேணும். பையன்கிட்ட கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து அழகான ஒரு பொண்ணு வேணும். இன்னும் கொஞ்சம் வயசாகி ஒரு திருமணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பெரிய வீடு வேணும். வாடகை வீட்ல இருந்தா எனக்கு வந்து சொந்த வீடு வேணும். ஒரு பைக் இருந்தா எனக்கு கார் வேணும். எனக்கு வந்து பணம், பதவி, சொத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் காரியத்த மட்டும் தான் கேட்டுக்கொண்டு இருப்போம். இல்லையா? ஏன்னா, இந்த உலகம் வந்து ரொம்ப அட்ராக்டிவ். இந்த ஆத்துமா நம்முடைய ஆத்துமாவ என்ன பண்ணுது? இந்த உலகம் இழுத்துக்கொண்டே இருக்கு. ஏன்னா, இந்த சாத்தான் என்ன பண்றான்? இது எல்லாத்தையும் காமிச்சு, நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழ்றத ஒவ்வொரு நாளும் தடுத்துக் கொண்டே இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கண்களின் இச்சை, அதாவது கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம மொபைல்ல பார்த்துக் கொண்டே இருப்போம். சாத்தான் சொல்லுவான், "நீ பாரு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம கடவுள்ட்ட அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம்ன்னு" சொல்லி, நம்மள என்ன பண்ணுவான்? இந்த ஒரு போர்னோகிராஃபி அடிக்ஷனுக்குள்ள தள்ளிட்டு, நம்மள வந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் ஆக்கிட்டு, நம்ம ஆத்துமாவ சாகடிச்சுரும். அதே மாரி தான், காலையில தூக்கத்த வெறுத்து, காலையில தேவனுக்காக எந்திரிச்சு, தேவனுடைய சத்தத்தை அனுதினமும் கேட்கறக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா சாத்தான் சொல்லுவான், "நீ தூங்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. ஏன் நீ வந்து முழிக்கிற? ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு. நம்ம வந்து எப்ப வேணா பிரேயர் பண்ணிக்கலாம். எப்ப வேணா ஜெபிச்சுக்கலாம். அதனால நீ தூங்கு" அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்றான்? தேவனிடத்துல போகறதுக்கு என்ன காரியங்கள் செஞ்சாவது நம்மள தடுத்துறான். நம்மளும் என்ன பண்றோம்? இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப இன்பமா இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? அதுல விழுந்து விடுறோம். இல்ல? ஆனா இந்த மாம்சம் என்னன்னா, இது இங்க தான் இருக்க போகுது. இந்த உலகத்துல தான் இருக்க போகுது. ஏன்னா இது வந்து மண்ணால செய்யப்பட்டது. நம்முடைய ஆத்துமா தான் கடவுள்ட்ட போகணுமா? இல்ல வந்து நரகத்துக்கு போகுமான்னு சொல்லி நமக்கு வந்து முடிவாகும். நம்ம அந்த ஆத்துமாக்கு என்ன தேடுகிறோம்? அந்த ஆத்துமா வந்து இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் பாருங்களேன், எல்லாமே இருக்கும். சொத்து இருக்கும், சுகம் இருக்கும், அழகான மனைவி வச்சிருப்பாங்க, நெறைய காரு, பைக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனாலும் அவங்க ஆத்துமால ஒரு வேக்கன்ட் பிளேஸ் எப்பவுமே இல்ல, ஒரு ஒரு இடம் வந்து அங்க வந்து காலியா இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா, அந்த ஆத்துமாக்கு தாகம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்துமாக்குள்ள கடவுள தேடணுங்கிற ஒரு தாகம் கடவுள் உள்ள வச்சிருக்காரு. அத நம்ம தேடாம இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து தேடிக்கொண்டே இருந்தோம்னா, இந்த ஆத்மா வந்து ரொம்ப பசியாயிரும். நெறைய நேரம் பார்க்குறீங்களா, இந்த சூசைட் போறதுக்கெல்லாம் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதே மாரி ஒரு மனநிலை சரியில்லாதவங்க கூட ஆயிடுறாங்க. எதற்காகன்னா, இந்த ஆத்மாவுக்கு நம்ம வந்து தேவனை காமிச்சு கொடுக்கணும். அப்படி நம்ம செய்யலன்னா, நம்ம வந்து என்ன ஆகும்னா, நம்ம ஆத்துமா செத்து போயிரும். அது நரகத்துக்கு தான் போகும். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. நீங்க வந்து மத்தேயு 16:26, "மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்." ஜீவன்னா ஆத்துமா. உலகத்துல மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே வச்சிருந்தாலும், அந்த ஆத்துமா தேவைக்கு நம்ம வந்து அதுக்கு வந்து சாப்பாடு போடலன்னா, அந்த ஆத்துமாவ நம்ம நஷ்டப்படுத்திடுவோம்னு சொல்லி இயேசுப்பா சொல்றாங்க. ஸோ நம்ம அந்த ஆத்துமாக்கு என்ன பண்றோம்? நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்றோமா? இல்லையா? அதாவது தேவனிடத்தில் கேட்டு நம்ம எந்த காரியம் செய்தாலும் தேவனிடத்துல கேட்டு செய்றோமா? இந்த இருதயத்துல வந்து அவ்ளோ திருக்குள்ள காரியங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து நீக்கி போடணும். இல்லையா? அதுக்காக நம்ம தேவனை தேடும்போது, தேவன் ஆவியானவரை கொடுத்து, அந்த இருதயத்துல இருக்கிற தேவையில்லாத வஞ்சகம், பொய், இல்ல விபச்சாரம், வேசித்தனம், இல்ல களவு, இது எல்லாத்தையும் வெளிய எடுத்து போட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயத்தை கொடுப்பார். அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஆத்துமா வந்து செழிப்படைந்து தேவனை நோக்கி போகும். அதுதான் முக்கியம். ஏன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நம்ம சுயத்தை வெறிக்கணும். எனக்கு ஒண்ணு கிடைக்குது. இந்த மாம்சத்துக்கு ஒண்ணு கிடைக்குது. அந்த கிரியையினை அழிச்சிட்டு நான் தேவனுக்கு பிரியமாய் நான் மாறுவேன். அதுதான் இயேசப்பா செஞ்சாங்க இல்லையா? இயேசப்பா அந்த வந்து கடைசியில வந்து அந்த சிலுவையில அறையறக்கு முன்னாடி இல்லையா? அந்த தோட்டத்துல அவர் வந்து ரொம்ப வியாகுலப்படுறார். இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்லி பிதாட்ட ப்ரே பண்றாரு. ஏன்னா, அது அவருடைய சித்தம். என்னால இந்த பாவத்த தாங்க முடியல. பாவம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. இந்த பாவம் எல்லாம் என்ன அமிழ்த்துது. இந்த பாவம் என்னை பிதாவிடத்திலிருந்து என்னை நீக்கி விடுங்கிற என்னால முடியல கடவுளே. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் என்ன சொல்றாரு கடைசில? என் சித்தம் இல்ல, உம் சித்தம். அதுதாங்க. அதுதான் கடவுள் நம்மட்ட எதிர்பார்க்கிறாரு. உன் சித்தத்தின்படி நீ செஞ்சனா, உன் ஆத்துமா
பாதாளத்துக்கு சென்றும் என் சித்தத்தின்படி நீ செஞ்சனா ஆத்மா என் கூட இருக்கும்னு சொல்லி நம்மளுடைய ஆத்மாவை குறித்து தேவன் ரொம்ப பரிதபிக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு பிரியமாய் செய்வோம். நம்ம மாம்சத்துக்கு ஒண்ணு கிடைக்குதுன்னா நம்ம அதை செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்டிங் இருங்க. இல்ல நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிப்போம். அப்பதான் தேவன் நிறைய ரெவலேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதனால நம்ம ஆத்மாவுக்கு பிரியமான காரியங்களை தேடுவோம். வசனத்தை படிப்போம், தியானிப்போம், வசனமான ஞானப்பால பருகுவோம். அந்த வசனம் நம் இருதயத்தை புடமிடும். ஆவியானவர் நம்ம இருதயத்தை புடமிடுவார். ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேவனுக்கு பிரியமாய் மாறி ஒவ்வொரு நாளும் அவர் சித்தத்தின்படி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி நம்ம போவோங்க. அப்ப நம்ம ஆத்மா களிப்படைஞ்சு கடைசியில நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா தேவனுடைய மடியில போயிருக்கும். கர்த்தர் நம்மை வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.